ராஜு எழுதின கடிதம் அவ அப்பாரு முத்துவேலு மனச மாத்தி பிரிஞ்சு போயிருந்த குடும்பத்தை மறுபடியும் ஒன்னா சேர்க்கிற நம்பிக்கைய கொடுக்குது. எபிசோடு ஆரம்பிச்சதும் கோமதி அவ தம்பி பழனி கிட்ட ரொம்ப உருக்கமா பேசுறா. போன கசப்பெல்லாம் மறந்துட்டு அவ குடும்பம் இப்போ அவ பக்கமே நிக்கிறது அவளுக்கு ரொம்ப ஆறுதலா சந்தோஷமா இருக்குன்னு பழனி கிட்ட சொல்றா. முக்கியமா பழனி தனியா கடை போட்டது தப்பான விஷயம் இல்லைன்னு கோமதி இப்போ புரிஞ்சு பேசுறா. நான் உன் கடைக்கு வருவேன்னு கண்ணீரோட சொன்ன கோமதி தம்பி கிட்ட மன்னிப்பும் கேக்குறா. இத்தனை நாளா இருந்த இடைவெளி போய் அக்கா தம்பி 2 பேருக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு பாச பிணைப்பு உண்டானது ரசிகர்களை உருக வச்சிருச்சு. பழனி அவங்க வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ பொண்டாட்டி ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குறா. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாதுன்னு சொல்ற அவ வீட்டை விட்டு துரத்துனவங்க மறுபடியும் உன்னை சேர்த்துக்கிட்டாங்களான்னு கேக்குறா. அதுக்கு பதில் சொன்ன பழனி அவ அக்கா இப்போ தன்னை நல்லா புரிஞ்சுகிட்டதாகவும் தங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபம் போயிருச்சுன்னு சந்தோஷமா சொல்றான். கதையோட இன்னொரு முக்கியமான விஷயமா ராஜி அவ அப்பாக்கு அதாவது சித்தப்பாவுக்கு எழுதின கடிதத்தை பழனி கிட்ட கொடுத்து அனுப்புறா. பழனி அந்த கடிதத்தை முத்துவேலு கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான். எத்தனை நாளா அவ குடும்பத்தோட பேசாம இருந்தது எவ்வளோ கஷ்டமா இருந்ததுன்னு விவரிச்சு எழுதியிருந்தா. ஒரு கஷ்டத்துல சிங்கம் போல வந்து அவளோட குடும்பத்தை காப்பாத்தினதுக்காக அவ அப்பாக்கு உருக்கமா நன்றி சொல்லியிருந்தா. இந்த கடிதத்தை படிச்ச முத்துவேலு அவ மகளோட பாசத்தை புரிஞ்சு கண்ணை கலங்குறாரு. இத்தனை நாளா இருந்த கோபம் போய் அப்பா மகள் பாசம் அதிகமாகுது. அதே மாதிரி ராஜியோட சித்தப்பாவும் கடிதத்தை படிக்கிறாரு. அதுல ராஜி அவ மனசுல இருந்தத உருக்கமா எழுதியிருந்தா. மனசார மன்னிப்பு கேட்டதோட குடும்பத்துக்காக அவங்க செஞ்ச உதவிங்களுக்கு நன்றியும் சொல்லியிருந்தா. இத படிச்சு அவரு ரொம்ப எமோஷனல் ஆகி கண்ணீர் வடிக்கிறாரு. ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்த மனசுங்க அந்த கடிதம் மூலமா மறுபடியும் ஒன்னு சேர ஆரம்பிச்சிடுச்சு.